ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அதாவது ஜென்ரலாக வந்து நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை எப்படி வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஜாவாவோட ஸ்பெஷல் ரேப்பர் கிளாஸஸ் மூலிமா அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 or 3 குரூப் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், 2 or 3 மெத்தட்ஸை குரூப் பண்ணி அதை நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நான் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தடை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து xxValue அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன xxValue? இது வந்து மெத்தட் நேம் கிடையாது. இந்த xxx அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல என்ன டேட்டா டைப் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஸோ இதோட இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மோஸ்ட்லி இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவா ஆப்ஜெக்ட் கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்பர்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் வந்து என்ன நம்பர் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அதோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கொடுக்கக்கூடிய என்ன நம்பர் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேல்யூவை உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பைட்டோ பைட் டாட் பைட் வேல்யூ, பைட் டாட் பைட் வேல்யூ, ஷார்ட் வேல்யூ. ஸோ இன்டீஜருக்கு இன்ட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன், லாங்குக்கு லாங் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் வேல்யூங்கிற ஃபங்க்ஷனு, டபுளுக்கு டபுள் வேல்யூங்கிற ஃபங்க்ஷனு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைட்டுங்கிற டேட்டா டைப் நீங்கள் எடுத்திங்கன்னா பைட் வேல்யூன்னு வருது, ஷார்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஷார்ட் வேல்யூன்னு வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஜென்ரல் மெத்தடுக்கு XXX அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு xxx வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு காமன் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, என்ன நீங்கள் நம்பர் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அதோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது அதோட வேல்யூவாக. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் அதே மாதிரி ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்துருவோம், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயினுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுத்துட்டு x = 5 அப்படின்னு சொல்லி இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அஸ் யூஷுவல் எப்பவும் போல் டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸில், அதாவது java.lang அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது. அந்த பேக்கேஜ்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் கிளாஸஸாக எல்லா டேட்டா டைப்ஸுமே இருக்குது. அதாவது இன்டீஜராக இருக்கட்டும், இல்லை லாங்காக இருக்கட்டும், டபுளாக இருக்கட்டும், எல்லா இனிமே உங்களுக்கு சப் கிளாஸஸாக இருக்குது. ஸோ அந்த சப் கிளாஸஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிளாஸ் நேமுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ கிளாஸ் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர். ஸோ சப் கிளாஸ் நேம் வந்து என்னது, இன்டீஜர் நம்ம கொடுக்குறோம். அது அந்த கிளாஸ் நேம் நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் = இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாஸ் பண்ணுவோம், நியூ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ 5 அப்படிங்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறோம் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாக்ஸிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மெத்தட் மூலியமாக எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட், இப்போ வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இதிலேருந்து எனக்கு பைட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேல்யூ வந்து வேணும், எனக்கு டபுள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேல்யூ வந்து வேணும், எனக்கு லாங் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேல்யூ வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பைட் வேல்யூ, டபுள் வேல்யூ, லாங் வேல்யூ, ஷார்ட் வேல்யூ, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் system.out நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸுங்கிறது அந்த ஆப்ஜெக்டோடது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்கணும், அதாவது மெத்தட் நேம். ஸோ மெத்தட் நேம் வந்து நமக்கு பைட் வேல்யூன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதோட பைட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஸோ பைட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் 5ன்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து எனக்கு அதோட டபுள் வேல்யூ நான் கேட்குறேன். அப்போ எனக்கு 5.0ன்னு பிரிண்ட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா லாங் வேல்யூ கேட்குறேன். அப்போ அதோட இதை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. இதே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா அதோட ஃப்ளோட் வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா 5.0 பிரிண்ட் ஆகுது. இப்போ லாங்கு பைட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஷார்ட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண போகுது, 5ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த வந்து ஆன்லைன் டூலில் வந்து பார்த்திங்கன்னா சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக அந்த லைன் பை லைனாக பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வேல்யூக்கு நமக்கு 5 தான் வந்து ஆன்சர், டபுள் வேல்யூக்கு 5.0, ஃப்ளோட் வேல்யூக்கு 5.0. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பைட்டோடது மட்டும் வேணும், லாங்கோடது மட்டும் வேணும், டபுளோடது மட்டும் வேணும், அந்த மாதிரி கேஸஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா xxValue மெத்தட். ஸோ அதோட வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ என்ன பர்டிகுலர் வேல்யூ நீங்கள் என்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேருந்து வேல்யூ வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த டேட்டா டைப்லோடைய வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த மெத்தடோட யூஸ் கேஸு. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் இது நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா compareTo அப்படிங்கிற அந்த மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா நம்பர் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்னொரு இதோட நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சின்டாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் ஒரு 2 வேல்யூவை நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் அதுனா compareTo நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், டாட் compareToன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே இதுக்குள்ளே ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட்டில் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூவும் இங்கே நான் வந்து இது கொடுத்துருக்கேன் இல்லையா சின்டாக்ஸில் இந்த ரெஃபரன்ஸ் நேமோட டேட்டா டைப்பும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேட்டா டைப்பாக இருக்கும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியுமா, கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இன்னொரு டேப்ல என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி கோட் வந்து எழுதி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா as usual நான் சொன்ன மாதிரி பாக்ஸிங் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி compareTo அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் எடுத்துக்கிறேன். அது எதோட கம்பேர் பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3ங்கிறது இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த compareTo அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம் கிளாஸஸில். ப்ரீ டிஃபைன் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்டாக்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அப்படிங்கிற கிளாஸில் இருக்குது, பப்ளிக் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஆக்சஸ் மாடிஃபையரில் இருக்குது, இன்ட் அப்படிங்கிறது அதோட டேட்டா டைப். அதாவது இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா compareTo அப்படிங்கிற மெத்தட் கண்டிப்பாக ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அது என்ன பண்ண போகுதுன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வாங்க போகுது. அந்த ஆர்குமெண்ட் பேர் ரெஃபரன்ஸ் நேம். அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பரோட சப் கிளாஸ்னால் என்னென்ன வரும், பைட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், இன்டீஜர், ஃப்ளோட்டு, லாங்கு, ஷார்ட், இது எது வேணாலும் வரலாம். ஸோ இது மட்டும்தான் அது ரெஃபரன்ஸாக வந்து வாங்க போகுது ஆர்குமெண்ட்டாக. ஸோ இப்போ compareTo அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை வச்சு compareToன்னு கால் பண்ணிவிட்டு உள்ளே நான் பாஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 3ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ 3ங்கிறது இங்கே என்னது இன்டீஜராக போகும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜராக இருக்குது. ஸோ 5 3 இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா compareTo அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிட்டர்ன் டைப் தான் இன்டென்ட் இருக்குது. ஸோ இது எப்படி ரிட்டர்ன் வரும், அதோட வேல்யூஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த இன்டீஜர் இஸ் கிரேட்டர் தேன் த ஆர்குமெண்ட். அதாவது நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கேருந்து வரக்கூடிய அந்த பேராமீட்டரில் வரக்கூடிய வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவும், அதாவது பேராமீட்டரில் 3ன்னு வருது, உள்ள டிஃபைன் இங்கே எக்ஸுங்கிற ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்குது, இங்கே பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் த இன்டீஜர், அதாவது இன்டீஜருங்கிறது என்னது, நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ கிரேட்டர் தானே இருந்துச்சு ஆர்குமெண்ட்டை விட அப்படின்னா அப்போ நமக்கு 1 ரிட்டர்ன் ஆகும். இல்லை அங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை விட
இது லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு -1 ரிட்டர்ன் ஆகும். இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ எதர் 1 0 ஆர் -1 இது 3 வேல்யூஸ் தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. 1 0 -1 இது 3மே வந்து இன்டிஜர் வேல்யூஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட் இருக்குது. இதை நம்ம எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் இதோட ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்னு இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்பர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பில் நீங்கள் ஏதாவது கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்பர்ஸை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்து compareTo 3யோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ 5 இஸ் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஆர்குமெண்ட்டான்னு பார்க்குது. 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 ஆமாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அது அவுட்புட் உங்களுக்கு 1ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கில் உள்ள வேல்யூ தான் இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வேல்யூ 5 இஸ் compareTo 5ஓட கம்பேர் பண்ணுது. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ உங்களுக்கு என்னென்னு வரும்னா 0ன்னு சொல்லி வரும். ஸோ அதனால் நமக்கு அவுட்புட் வந்து 0ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்ஜெக்டை வந்து 5.compareTo 8. ஸோ 5 லெஸ் தேன் 8 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அங்கே வந்து செக் பண்ணும். செக் பண்ணி ரிசல்ட் -1ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த -1 தான் உங்களுக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டீஜர் வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர்குமெண்ட். நீங்கள் பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் வேல்யூ விட இன்டீஜர் வேல்யூ அதிகமாக இருந்தால் உங்களுக்கு 1 ரிட்டர்ன் ஆகும். இல்லை நீங்கள் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கிறதும் அங்கே ஆர்குமெண்ட்டில் உள்ளதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் ஆகும். இல்லை இன்டீஜர் வேல்யூ வந்து லெஸ் தானாக இருந்து ஆர்குமெண்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு -1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வேல்யூஸ். மூணுமே வந்து இன்டீஜராக இருக்கனால உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் இன்டீஜராக இருக்குது. அண்ட் இது ரெஃபரன்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏதாவது இன்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ டபுள் ஷார்ட் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா நம்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட சப் கிளாஸஸாக தான் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃபரன்ஸ் நேம் இருக்கு இல்லையா, அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிற சப் கிளாஸோட பிலாங் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 8ம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிறதோட பிலாங் ஆகிருக்கணும். அப்படி தான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுற ஃப்ளோட்டோட அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகி அனுப்பக்கூடாது. எப்போவுமே கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேட்டா டைப் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதனால் ஆர்குமெண்ட்டும் நம்பர் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ணுறது ஒரே டேட்டா டைப்பில் இருக்கணும். சப்போஸ் இதை வந்து நீங்கள் 8.8 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா எரர் தான் வரும். வெர்போஸ் டு கெட் ஃபுல் 1 எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்கம்பேட்டபிள் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி வருது பாருங்கள். டபுள் cannot be converted to integer. ஸோ இன்சைட் என்ன பண்ணுதுன்னா இந்த நம்பரை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்டையர் எவ்ரி கோடையுமே மாற்றணும். ஸோ இன்டிஜர்னால் கம்பேரிசன்ஸும் நீங்கள் இன்டிஜர் டேட்டா டைப்லேயே பண்ணுங்கள். இது ஃப்ளோட் அப்படின்னா கம்பேரிசன்ஸும் ஃப்ளோட்லேயே பண்ணுங்கள். இன்டிஜர் ஃப்ளோட் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டையுமே வந்து 2 டேட்டா டைப்ஸ்க்கு இடையில் கம்பேரிசன் எப்போவுமே பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுதான் வந்து நான் செகண்ட் பாயிண்டாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 டேட்டா டைப்ஸ் பற்றி 2 மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். compareTo அண்ட் இந்த xxValue மெத்தட்ஸ் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 3 மெத்தட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.